வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காப்பி பேஸ்ட். நம்மளோட அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த ட்ரிப்பில் நம்ம மூணாருக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ 3 days 2 nights மூணார் ட்ரிப்பில் நம்ம மூணாருக்கு எப்படி வந்து ரீச் ஆனோம், எங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம், எங்கே சாப்பிட்டோம், Day 1 Day 2 Day 3 அதில் நாங்கள் என்னென்னலாம் சுற்றி பார்த்தோம், மழை, டிராஃபிக்கு, பைக் ரிப்பேர், அட்டைப்பூச்சி கடி, இதெல்லாம் தாண்டி இந்த ட்ரிப்பை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணோம், ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தால் நம்ம மூணார் எப்படி சுற்றி பார்க்கலாம், இல்லை இதே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரோன்னா நம்ம மூணார் எப்படி சுற்றி பார்க்கலாம், எங்களுடைய இந்த மூணார் ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவாச்சு அண்ட் ஒன் டேல மூணாரை எப்படி சுற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மூணார் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைப்பா என்னால் மூணாரே போக முடியல அப்படின்னா கவலையே படாதீங்க. இந்த வீடியோ மூலமாக நான் உங்களை மூணாருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம திருப்பூர்லேருந்து உடுமலைப்பேட்டை வழியாக மூணாருக்கு ஸ்கூட்டியில் தாங்க வந்திருந்தோம். மூணார் வந்து ரீச் ஆகும்போது ஈவினிங் 4:30 ஆயிடுச்சு. மூணார் வந்ததும் மூணார் மெயின்லேயே இந்த ஜேசின் அப்படிங்கிற ஹோட்டலில் தாங்க ரூம் எடுத்திருந்தோம். இந்த ஹோட்டல் மூணார்லேருந்து மாட்டுப்படி டேம் போகிற ரோட்டில் தாங்க இருக்குது. இந்த ஹோட்டலில் 4 ஃப்ளோரில் மொத்தம் 30 ரூம்ஸ் இருக்குங்க. செக்இன் அண்ட் செக் அவுட் டைமிங் பார்த்தீங்கன்னா 12 PM to 12 PM. ரிசப்ஷன் வழியாக போனால் நாங்கள் ரூம் எடுத்தது கிரவுண்ட் ஃப்ளோரில், பட் பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வந்தால் நாங்கள் ரூம் எடுத்தது 3rd ஃப்ளோரில். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வழியில் போனால் கீழே 2 ஃப்ளோர் இருக்குங்க. எங்கள் ரூமுக்கு வெளியிலேயே பியூரிஃபைடு வாட்டர் வச்சுருந்தாங்க. ரூம்குள்ளே என்ட்ரி ஆனதும் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு சோப்பு, 2 ப்ரஷ்ஷு, ஒரு பேஸ்ட்டு, 2 ஷாம்பு அண்ட் 1 லிட்டர் ஆக்வாஃபினா வாட்டர் கேனும் கொடுத்துருந்தாங்க. ரூமில் டிவி அண்ட் ரிமோட் எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சுங்க. அது இல்லாமல் நிறைய தமிழ் சேனல்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் கொச்சின் போய் ரூம் எடுத்தப்போ அங்கே நிறைய தமிழ் சேனல்ஸ் பார்க்க முடியல, பட் இங்கே நிறைய தமிழ் சேனல்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. எங்கள் ரூமில் குயின் சைஸில் கம்ஃபர்டபுளான ஒரு பெட்டு, ஒரு மூங்கில் சேரு அண்ட் டேபிளும் கொடுத்துருந்தாங்க. ரெடி ஆகிறதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஸ்டூலு அண்ட் லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய கபோர்டுமே இருந்துச்சுங்க. இப்போ நாம இருக்க இந்த ஜேசின் ஹோட்டலில் நாங்கள் ரூம் எடுக்கிறதுக்கு காரணமே இந்த பால்கனி தாங்க. இங்கேருந்து நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு 2 சேருமே கொடுத்துருந்தாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது மூணார் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். மூணார் வந்ததும் நாங்கள் 2 ஹோட்டலில் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இங்கே பால்கனி இருக்கிறதுனால இந்த ஹோட்டலில் நாங்கள் ரூம் எடுத்துட்டோங்க. நல்ல வியூஸ் சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒன் டேக்கு பார்த்தீங்கன்னா 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. சீசன் டைமில் வந்தால் மேபி ரெண்ட் கொஞ்சம் வேரி ஆகலாம், செக் பண்ணிக்கோங்க. ட்ராவல் பண்ணி வந்த டயர்டுக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ இருட்டாயிடுச்சு, இந்நேரத்தில் இங்கே எந்த டூரிஸ்ட் பிளேஸ்ட்டாக ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் சொன்னாங்க பொட்டானிக்கல் கார்டன் நைட்டு 9 மணிக்கு ஓப்பனில் தாங்க இருக்கும் அப்படின்னு. சரி சூப்பர்ரா, முதல்ல எட்ரா வண்டி அப்படின்னு 3 பொட்டானிக்கல் கார்டனுக்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க. பொட்டானிக்கல் கார்டன் என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே பிளான்ட்டும் சேல் பண்ணுறாங்க, நமக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். 100 ரூபா கொடுத்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்ததும் பொட்டானிக்கல் கார்டன் ஃபுல்லாக வண்ண விளக்குகளால் ஜொலிச்சிட்டு இருந்துச்சுங்க. ஊட்டி, கொடைக்கானல் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன்லாம் பொட்டானிக்கல் கார்டன் இருக்கும். ஆனால் அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் 3வது பொட்டானிக்கல் கார்டன் மட்டும்தாங்க நைட்டு 9 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. இங்கே ஃபிஷ் பா, சேர் மசாஜ், 12D சினிமாஸ்னு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. நைட்டில் எப்படி தாவரங்களையும் பூக்களையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டே தாங்க இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க லைட்டிங்ஸும் டெக்கரேஷனையும் பார்த்ததுக்கப்புறமே அதை நான் சுத்தமாக மறந்துட்டேங்க. ஏன்னா அந்த லைட்டிங்ஸும் டெக்கரேஷனுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பொட்டானிக்கல் கார்டன் ஃபுல்லாகவே ஃபோட்டோ பாயிண்டாக தாங்க இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்க ஒரு இடம் 2 இடம் இல்லை, ஃபுல்லாகவே ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரியே தாங்க இருந்துச்சு. அது இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு நீரோடையும் போயிட்டு இருந்துச்சு. பட் நாங்கள் நைட் டைமில் போயிருந்தனால அந்த வியூ எங்களால் பார்க்க முடியல, அதோட சத்தத்தை மட்டும் தான் கேட்க முடிஞ்சது. 3வது பொட்டானிக்கல் கார்டனோட ஹைலைட்டே இங்கே நடக்கிற வாட்டர் லைட் ஷோ தாங்க. தினமும் நைட்டு 7 மணிக்கு ஒரு ஷோவும் 7:45 ஒரு ஷோவும் நடத்துகிறாங்க. நாங்கள் 7:45 வாட்டர் லைட் ஷோ தாங்க போயிருந்தோம். செம்ம வைப்பாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக வந்தவங்களாம் குரூப்பாக ஜாலியாக செம்மையாக டான்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்கள் 3வது பொட்டானிக்கல் கார்டன் வரீங்க அப்படின்னா பெஸ்ட்டான டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் தாங்க. பொட்டானிக்கல் கார்டனையும் சுற்றி பார்க்கலாம் அண்ட் லைட் ஷோவையும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எங்கள் ரூமுக்கு வந்துட்டோங்க. இதோட எங்கள் Day 1 க்ளோஸ் ஆயிடுச்சு. Day 2ல் மூணாரை சுற்றி பார்க்க நிறைய பிளேசஸ் இருந்தாலும் நாங்கள் வட்டவடா வில்லேஜ் போகிற ரூட்டையும் அந்த ரூட்டில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸையும் தாங்க நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். மூணார்லேருந்து வட்டவடா போகிறதுக்கு 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேமு, எலிஃபென்ட் பார்க்கு, எக்கோ பாயிண்ட், குண்டலா டேமு, டாப் ஸ்டேஷன், அது மட்டும் இல்லாமல் இந்த வழியில் போகும்போது நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குங்க. சரி இதுதான் பிளான் அப்படின்னு காலையில் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ரூம்லேருந்து கிளம்பவே 10 மணி ஆயிடுச்சுங்க.
கிளம்பும் போது தாங்க ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. சரின்னு மெக்கானிக் ஷெட்டுக்கு தள்ளிட்டே போயிட்டு ஸ்கூட்டியை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி 12 மணி ஆயிடுச்சுங்க. இனிமேல் லேட் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு வட்டவடாவை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். கிளைமேட்டும் நல்லாவே இருந்துச்சு, ரூட்டும் நல்லாவே இருக்குது அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி மழை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு மழை கோட்டை போட்டுக்கிட்டு நாங்கள் எங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரிடா வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்கு. ஆஃப் சீசனு மழை வேற பெய்யுது, கூட்டம் அவ்வளோவா இருக்காது அப்படின்னு தாங்க நினச்சி நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ டிராஃபிக்கு. அப்போ தாங்க தெரியுது மூணாரில் இப்போ மட்டும் இல்லைங்க, எப்போவுமே சீசன் டைம் தான் அப்படின்னு. மழை டிராஃபிக்கு டைம் வேறு ஆயிடுச்சு. அதனால வட்டவடை போகாமல் நம்ம ஸ்டாப் ஸ்டேஷன் வரைக்கும் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோங்க. காரு பஸ்ஸு வேன்லலாம் வந்திருந்தால் கண்டிப்பாக அந்த டிராஃபிக்கில் நாங்கள் பயங்கரமாக மாட்டியிருப்போம். ஸ்கூட்டினால டிராஃபிக்கில் சமாளித்து கொஞ்சம் உள்ளே பூந்து வந்துட்டோங்க. இந்த டிராஃபிக்கை விட டாப் ஸ்டேஷன் கிட்ட வரும்போது டிராஃபிக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அங்கே நம்மளால் ஃபோனை கூட வெளியே எடுக்க முடியல, அந்தளவுக்கு டிராஃபிக் இருந்துச்சு. எப்படியோ இதெல்லாம் கடந்து ஒரு வழியாக டாப் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோங்க. நம்ம திருப்பூர்லேருந்து மூணாருக்கு வந்துட்டு இப்போ மூணார்லேருந்து மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போய் தாங்க டாப் ஸ்டேஷன் போக முடியும். ஸோ அதெல்லாம் கடந்து தான் டாப் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஏன்னா டாப் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தாங்க அமைஞ்சிருக்கு. மூணாரில் நல்ல மழை அப்படின்றதுனால டாப் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே தண்ணியாக தாங்க இருந்துச்சு. மூணார் கேரளாவில் தாங்க இருக்குது. ஆனால் மூணாரில் இருக்க ஒரு தமிழ்நாடு சுற்றுலாத்தலம்னா அது இப்போ நாம் இருக்கிற டாப் ஸ்டேஷன் தாங்க. டாப் ஸ்டேஷனுக்குள்ளே நடந்து போகும்போது 2 பக்கமும் நிறைய கடைகள் இருக்குங்க. மூணாரில் ஜர்க்கின்னு, மழைக்கோட்டு, டாய்ஸு, பேகு அப்படின்னு நிறைய பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணார் டாப் ஸ்டேஷன் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் மக்களே. இங்கே இருக்க கடைகளை சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கே நமக்கு கண்டிப்பாக ஒரு 2 hours வேணுங்க. இந்த கடைகள்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே தாங்க டாப் ஸ்டேஷன் போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட் கொடுக்குறாங்க. டாப் ஸ்டேஷன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதால தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தாங்க என்ட்ரி டிக்கெட் கொடுக்குறாங்க. 20 ரூபா கொடுத்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த டவர் மேலே ஏறி தாங்க டாப் ஸ்டேஷனோட 180 டிகிரி வியூவை நம்ம பார்க்க முடியும். இங்கே இதோட சேர்த்து மொத்தம் 4 வியூ பாயிண்ட் இருக்குங்க. இந்த டவர்லேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் ஒன்று, இதுக்கு கீழே 100 மீட்டர் இறங்கி போனால் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வியூ பாயிண்ட்டுமே இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு 300 மீட்டர் கீழே இறங்கி நடந்து போனோம் அப்படின்னா பேனதமா வியூ பாயிண்ட் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அதெல்லாம் செம்மையாக இருக்குங்க. இருந்து நம்ம கீழே இறங்கி போகும்போது கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தாங்க இருக்கும். ரொம்பவே கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறைக்கில் தாங்க படிக்கட்டாக போட்டிருப்பாங்க. நம்ம சைடில் பிடிச்சிக்க கம்பி அப்படின்னு எதுவும் இருக்காது. இந்த படிகளில் இறங்கி வந்து தான் இந்த இடத்தோட முழு அழகையும் ரசிக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம மேலே டவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்துமே இந்த இடத்தோட அழகை நல்லபடியாக ரசிக்கலாம். ஸோ உங்களால் முடியும்னா மட்டும் கீழே இறங்கி வந்து இந்த வியூவை பாருங்கள். ஏன்னா இதில் ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கே 2 வியூ பாயிண்ட் இருக்குங்க. மேலே இருக்க வியூ பாயிண்ட் ஒன்று, கீழே இறங்கி போகிற இந்த வியூ பாயிண்ட் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடுப்புமே இருக்காதுங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். டாப் ஸ்டேஷன் வரும்போது டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு, மழை வேறு, பேசாமல் ரிட்டன் போயிடலாமா அப்படின்னு யோசித்தோம். ஆனால் ஒன்ஸ் நாங்கள் ரிட்டன் போயிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேறு லெவலான டூரிஸ்ட் பிளேஸை நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போங்க. அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு இந்த டாப் ஸ்டேஷன். இது இல்லாமல் இன்னொரு வியூ பாயிண்ட்டுமே இருக்குங்க. அதுதாங்க இந்த பேனரமா வியூ பாயிண்ட். இதுக்கு தனியாக 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 20 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த வழியில் ஒரு 300 மீட்டர் இறங்கி போனோம் அப்படின்னா 360 டிகிரி வியூவில் ஒரு சிறப்பான தரமான வியூ பாயிண்ட்டை பார்க்கலாங்க. மழை பெஞ்சிட்டே இருந்ததால நாங்கள் அங்கே போகலை. நீங்கள் டாப் ஸ்டேஷன் போனீங்க அப்படின்னா இந்த பேனரமா வியூ பாயிண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே செம்மையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அடுத்த பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோங்க. அடுத்ததாக நம்ம குண்டலா டேம் தாங்க வந்திருக்கோம். இது தாங்க குண்டலா டேம் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். இதுக்கு டிக்கெட் கிடையாது, என்ட்ரி ஃப்ரீ தான். குண்டலா டேமில் தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால அணை மதகுகள் வழியாக தண்ணி வெளியில் அழகாக வழிஞ்சு போகிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்களே. அதுவும் ஒரு ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு வியூ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். மூணாரில் குண்டலா டேம் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த டேமோட ஸ்ட்ரக்சர் தாங்க அதுக்கு காரணம். முத்திரம்புழா ஆற்றுக்கு மேலே அமைஞ்சிருக்க இந்த குண்டலா அணையை சேது பார்வதிபுரம் அணை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் இருக்கிற குண்டலா அணை தாங்க ஆசியாவின் முதல் வளைவு அணை, அதாவது கர்வ்டு டேம். இந்த குண்டலா அணையை சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ்ந்து இருக்கிறத பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மக்களே. இந்த வியூவை பாருங்களேன். இந்த அணையை ஒட்டி இருக்க மரங்கள்லாம் இந்த தண்ணியில் பட்டு அதோட பிம்பம் எவ்வளோ அழகாக வெளியில் தெரியுது அப்படின்னு. இது தண்ணியா இல்லை மரமா அப்படின்னு நமக்கே குழப்பம் வந்துடும் போல் அந்த மாதிரி இருக்குது.
வளைஞ்சு குறுகலாக இருக்க இந்த டேம் ரோட்டு மேலே சில நேரம் பஸ்ஸுமே போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. இந்த வளைவு தாண்டி அந்த பக்கம் போனால் அங்கே நிறைய கடைகள் இருக்குது, குதிரை சவாரி பண்ணலாம், அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, போட்டிங் இருக்குது, அதுக்கப்புறமா சின்ன பார்க்குமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க உயரமான மரங்களும் அதோட அழகும் நம்ம ஒரு ஃபைன் பாஸ்டில் இருக்கமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக நமக்கு கொடுத்துட்டோம். நீங்கள் குண்டலா டேம் வரீங்க, ஏன்னா இங்கே நிறைய குரங்குகளுமே இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மூணாறுலேருந்து டாப் ஸ்டேஷன் போகிற வழியில் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர் இறங்கி வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த குடல அணையோட முழு அழகையுமே பார்த்து ரசிக்கலாங்க. நம்ம இதை கொஞ்ச நாள் பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம அடுத்த பிளேஸுக்கு கிளம்பிட்டோம். குண்டலா டேமை சுற்றி பார்த்துட்டு கிளம்பவே 5 மணி ஆயிடுச்சுங்க. அடுத்ததான் நம்ம எக்கோ பாயிண்ட் தாங்க வந்திருக்கோம். இங்கேயும் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு, நிறைய கடைகளுமே இருந்துச்சு. ஸோ எக்கோ பாயிண்ட் போயிட்டு உள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்தால் லேட் ஆகிடும் அப்படின்னு வெளியிலேருந்து பார்த்துட்டு அங்கே இருக்க கடைகளில் ஒரு சின்ன பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம மாட்டுப்பட்டி டேமுக்கு கிளம்பிட்டோங்க. ஒரு 20 நிமிஷம் பயணத்துக்கு அப்புறமா மாட்டுப்பட்டி டேம் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நாம இருக்கிற மாட்டுப்பட்டி அணை 72 ஆண்டுகள் பழமையானது. மூணாறில் இருக்க அணைகள்லேயே பெரிய அணையான மாட்டுப்பட்டி அணையில் வருஷத்துக்கு 365 நாளுமே தண்ணி இருந்துகிட்டே தாங்க இருக்கும். தண்ணியோட அளவு மாறுபடுமே தவிர தண்ணி இல்லாமல் இருக்காது. இந்த அணை வழியாக தாங்க நம்ம வட்டவடா வழியில் இருக்க எல்லா சுற்றுலாத்தலத்துக்குமே போக முடியும். ஸோ 24 ஹவர்ஸும் இந்த அணை மேலே போக்குவரத்து இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அணைக்கு அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அங்கே போட் சர்வீஸுமே இருக்குது. ஸ்பீட் போட்டிங்கு, பெடல் போட்டிங்னு நிறைய வகையான போட்டிங்குமே இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே கவுபாய் அட்வென்ச்சர்ஸ் பார்க்குமே இருக்குது. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 500 தான். ஸோ 500 கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ரோப்பு, ஸ்கை சைக்கிளிங்னு 21 வகையான அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குங்க. ஃபேமிலியாக போனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மாட்டுப்பட்டி அணையிலேருந்து தண்ணி வெளியில் வர அழகை பாருங்களேன். ஒரு பக்கம் படியில் வழிஞ்சு வர்றதும் இன்னொரு பக்கம் தண்ணி ஆர்ப்பிச்சு கொட்டுறதை பார்க்கும்போது இந்த இடத்த விட்டு கிளம்ப மனசே இல்லைங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேம் மேலே எப்போவுமே வண்டி போயிட்டே தாங்க இருக்கும். ஸோ டேம் மேலேருந்து தண்ணி போகிறத பார்க்கும்போது வண்டியும் வருதா அப்படின்றத ஒரு பக்கம் பார்த்துக்கோங்க. நாங்கள் இங்கே கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து தான் நாங்கள் அடுத்த பிளேஸுக்கு கிளம்பிட்டோங்க. நம்ம மூணாவது ட்ரிப் டே 2ல் டாப் ஸ்டேஷன் குண்டலா டேம், மாட்டுப்பட்டி டேம்லாம் சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலான்னு பார்த்தா காலில் என்னமோ கடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. சரி என்னென்னு எடுத்து பார்த்தா காலில் தான் கடிச்சு ரத்தம் வழிஞ்சு உறைஞ்சு போயிருந்துச்சு. அது என்னன்னு தெரியல. சரி பக்கத்தில் போய் கேட்டால் அதாவது அட்டைப்பூச்சி கடிச்சிருக்கும்பா, உங்களுக்கு வலிச்சுச்சா? நாங்கள் இல்லைங்க வலிக்கலான்னு. ஸோ உணர்ச்சி தெரியல அப்படின்னா அட்டைப்பூச்சி தான்ப்பா கடிச்சிருக்கோம், ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக விட்டுருங்கன்னாங்க. சரி நான் அதையும் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மூணாவது பக்கத்துலேயே இருக்க கடைகள்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டோங்க. இங்கே நிறைய கடைகள் இருக்குங்க. இதில் நிறைய வெரைட்டியான சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய வெரைட்டிஸில் டீ தூள் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜர்க்கின்னு, செப்பல், ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இங்கே நிறைய கடைகள் இருக்குங்க. அந்த எல்லா கடைகளுமே இங்கே ஒரே இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் டீ தூளும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக எங்கள் அண்ணன் பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் ட்ரிப்பாக மூணாருக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களே மீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு அடுத்ததாக எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ எங்கள் ரூமுக்கு ஆப்போசிட்லேயே சின்ன மலை மேலே ஒரு சர்ச் இருக்குங்க. ஸோ அந்த சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் டே 1 தான் நினச்சிட்டு இருந்தோம். சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துட்டோங்க. சர்ச்சுக்குள்ளே வந்ததும் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சுங்க. நல்லா ரிலாக்ஸ்டாக கொஞ்ச நேரம் நல்லபடியாக ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு சென்னையில் இருக்க சென்ட் ஆஸ்மோன் சர்ச் ரொம்ப ஃபேவரட்டான சர்ச்சுங்க. இந்த சர்ச்சை பார்க்கும்போது லைட்டாக சென்னையில் இருக்க சென்ட் ஆஸ்மோன் சர்ச் மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே கொஞ்ச நாள் நல்லபடியாக ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அப்புறமா பசங்க பஸ்ஸில் ஏறி அவங்க ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் வெளியில் போய் டிஃபனை சாப்பிட்டு எங்கள் டே 2 க்ளோஸ் பண்ணிட்டோங்க. மூணார் ட்ரிப் டே 3ல் ஃபஸ்ட்டு நம்ம மூணார் KSRTC பஸ் ஸ்டாண்டு தாங்க வந்திருக்கோம். நாங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வந்திருந்தோம். இதே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்திருந்தால் மூணாரை எப்படி சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். மூணார் KSRTC பஸ் ஸ்டாண்டில் பட்ஜெட் டூரிசம் அப்படின்னு ஒரு புக்கிங் கவுண்டர் இருக்குங்க. இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா மூணார் KSRTC பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணாரை சுற்றி பார்க்க என்னென்ன சைட் சீயிங் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சைலண்ட் வேலி, சூரியநெல்லி, மான்குளா, மட்டவடா அப்படின்னு 4 சைட் சீயிங் பஸ்ஸஸ் இருக்குங்க. இந்த பஸ்ஸஸ் எல்லாமே எந்தெந்த பிளேஸ்க்கு போகுது, இதோட டைமிங் என்ன, எந்தெந்த ஊர்லாம் போய் சுற்றி காமிக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 4 பேக்கேஜில் ஒரு நாளைக்கு ஒரு பேக்கேஜ் மட்டும் தாங்க நம்மளால் போக முடியும். ஏன்னா ஒரு ட்ரிப்போட டியூரேஷனே பார்த்தீங்கன்னா 8 to 10 hours இருக்குங்க. இப்போதைக்கு இந்த சைட் சீயிங் பேக்கேஜஸில் வட்டவடா பேக்கேஜ் மட்டும் தாங்க அவைலபிள் இருக்குது. காலையில் 8:45க்கு மூணார் KSRTC பஸ் ஸ்டாண்டில் ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் 6:45க்கு மூணார் KSRTC பஸ் ஸ்டாண்ட்லேயே இந்த ட்ரிப் கம்ப்ளீட் ஆகிடுங்க. இதில் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். நம்ம டிக்கெட் கவுண்டர்லேயே டிக்கெட் எடுத்துக்கலாம், இல்லைனா ஆன்லைன்லேயும் நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக மூணார் KSRTC பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம ஸ்டேவும் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 220 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 220 ரூபாய்க்கு ரூம் அப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஸ்லீப்பர் பஸ்ஸே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பெட்டு, பில்லோ, பெட்ஷீட் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருவாங்க. செக் இன் அண்ட் செக் அவுட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 5 மணிலேருந்து மார்னிங் 9:30 வரைக்குங்க.
அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹில் ஸ்டேஷனில் மூணார்னா ஒரு ஸ்பெஷல் தாங்க. ஆனால் மூணார்லேயே ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது அப்படின்னா அது இந்த டபுள் டக்கர் பஸ் தாங்க. காதலன் படத்தில் ஊர்வசி ஊர்வசி சாங்கில் வர கண்ணாடி பஸ்ஸை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த டபுள் டக்கர் பஸ், இந்த பஸ்ஸில் ஏறி மூணாரை சுற்றி பார்க்குறதா இல்லை இந்த பஸ்ஸில் ஏறி முதல்ல இந்த பஸ்ஸை சுற்றி பார்க்குறதானே தெரியலங்க. அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்குங்க. ஒரு 3 மணி நேரத்தில் மூணாரை கொஞ்சம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த டபுள் டக்கர் பஸ் தாங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சிக்னல் பாயிண்ட்டு, தேவிகுளம் டோல் பிளாசா, லேக் ஹாட் வியூ, கேப் ரோடு வியூ, மலைக்குள்ளன் கேவு, ஆரஞ்சு ஃபார்மு அண்ட் பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸு, ஆனையிரங்கல் டேம் அப்படின்னு இந்த எல்லா இடத்தையுமே 3 மணி நேரத்தில் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருவாங்க. காலையில் 9 மணி, மதியம் 12:30 மணி அண்ட் ஈவினிங் 4 மணின்னு ஒரு நாளைக்கு 3 ட்ரிப் இருக்குங்க. 12 சீட் லோவர் டெக்லையும் 38 சீட் அப்பர் டெக்லையும் மொத்தம் 50 சீட் இருக்குங்க. லோவர் டெக்கில் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க, அப்பர் டெக்கில் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. எப்போவுமே இந்த பஸ்ஸு ஃபுல்லாக தாங்க இருக்கும். ஸோ அதனால் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறதாங்க பெட்ரு. கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். லோவர் டெக்கில் போகும்போது நார்மல் பஸ்ஸில் போகிற மாதிரி தாங்க இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா சீட் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு சோஃபாவுமே இருக்குங்க. அப்பர் டெக்கில் ட்ராவல் பண்ணும்போது இந்த டபுள் டக்கர் பஸ்ஸோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுமே நம்ம அனுபவிக்க முடியுங்க. கீழே எப்படி சோஃபா, காஃபி மிஷின்லாம் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி மேலே ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸாக இருக்கிறதுனால நம்ம ட்ராவல் பண்ணும்போது இயற்கையோட முழு அழகையுமே நம்ம இங்கேருந்து ரசிக்கலாங்க. இந்த டபுள் டக்கர் பஸ்ஸில் அப்பர் டெக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு 4 சீட்டுக்கு தாங்க ரொம்ப டிமாண்டான சீட்டு. ஸோ யோசிச்சு பாருங்களேன், ஃப்ரண்ட் சீட்டில் இருந்துட்டு 3வது வியூவை சுற்றி பார்க்குறது எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த 4 சீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலைங்க, பட் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இதோட நம்ம மூணார் ட்ரிப் கம்ப்ளீட் ஆகுதுங்க. இப்போ நம்ம சுற்றி பார்க்குற இடங்கள் இல்லாமல் மூணாரில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குங்க. ரிபிள் வாட்டர் ஃபால்ஸு, ரிபிள் வாட்டர் ஃபால்ஸ் ஜிப்லைனு, டீ மியூசியம், ரோஸ் கார்டனு, விரிபாரா வாட்டர் ஃபால்ஸு, எலிஃபண்ட் பார்க்கு, இரவிக்குளம் நேஷனல் பார்க்கு, இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஜிப்லைன், கொழுக்குமலை வியூ பாயிண்ட்டு, ஆனையிரங்கல் டேமு, சின்ன கனல் வாட்டர் ஃபால்ஸு, கேப் ரோடுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்ககிட்ட 3 to 4 days கம்ப்ளீட்டாக இருந்தால் தாங்க மூணாரை நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும். அண்ட் இதோட வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்கள் மூணார் ட்ரிப்போட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு 1000 ரூபாய் ஆயிடுச்சுங்க. ஃபுட்டுக்கு 8 வேளைக்கு சாப்பிட்டோம். 8 வேளைக்கு இந்த 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா போட்டுக்கிட்டோம். மொத்தமாக 1200 ரூபாய் வந்துச்சு. இதில் ஸ்நாக்ஸு வேறு ஏதாவது சாப்பிட்டுலாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா மொத்தமாக 1500 ரூபாய் வந்துச்சுங்க. என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போனதுலேயே பொட்டானிக்கல் கார்டனுக்கும் டாப் ஸ்டேஷனுக்கு மட்டும்தாங்க என்ட்ரி டிக்கெட்டு. பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஒருத்தருக்கு 100 ரூபா, ஸோ 2 பேருக்கு 200 ரூபா. டாப் ஸ்டேஷனுக்கு ஒருத்தருக்கு 20 ரூபா, ஸோ 2 பேருக்கு 40 ரூபாங்க. மொத்தம் 240 ரூபா ஆயிடுச்சு. ரூமு ஒரு நாளைக்கு 1500 ரூபா, நாங்கள் 2 நாளைக்கு இருந்தோம். ஸோ 3000 ரூபா மொத்தமாக சேர்த்தனா எங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 5740 ரூபா வந்துச்சுங்க. இது நமக்கான பேசிக் நீட் மட்டும்தான். நம்ம அங்கே தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அது இந்த பட்ஜெட்டில் வராது. மொத்தமாக ரவுண்டாக பார்த்தீங்கன்னா எங்களோட பட்ஜெட் ஒரு 6000 ரூபாய் வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது பிளான் பண்ணுறீங்க இல்லை ட்ரிப் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க இல்லை 1 டேல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவும் குறையவும் செய்யும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளேஸை பார்க்கணுன்னு ஆசைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இது மாதிரி இன்னொரு சூப்பரான வேற லெவல் வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, see you, bye bye மக்களே.